ராஜ நட்பு. அத்தியாயம் 21. ஏமாற்றுக்காரர். பரஞ்சோதி கண் விழித்தார். தாம் இன்னும் கோயிலுக்குள் இருப்பதை உணர்ந்தார். கோயிலுக்குள் ஒரு யானையை பார்த்தோமே என்று நினைத்தபடி படுத்த நிலையிலேயே பார்வையை சுழற்ற, ஐயோ, யானை இன்னமும் இருக்கிறதே என்று பயந்தபடி எழுந்திருக்க முயன்றார். வானத்தின் நிலவொளி உள்ளேயும் பாய அதன் ஒளியில் யானை தெளிவாக தெரிந்தது. இந்த யானை உட்கார்ந்திருக்கிறதே. பரஞ்சோதி வியப்போடு எழுந்து நெருங்கி பார்க்க, அங்கே இருந்தது நிஜ வேழமல்ல, நித்திய பூஜைக்குரிய வேழம். வேழமுகத்து விநாயகன் பரஞ்சோதியை பாசத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். விக்கினம் தீர்க்கும் விநாயகனே, வேதனை நீக்கும் வேழமுக பெருமானே, என் வேழங்களை கொண்டு மழலை செல்வங்களை மாய்த்த பிழைக்காக என்னை இங்கே வரவழைத்து தண்டிக்கிறாயா? ஐயனே, என் பிழையை பொறுத்தருள்க என்று கூறியவாறு வாதாபி கணபதியின் சரணங்களில் வீழ்ந்து வணங்கினார். அப்போதுதான் அதுவரை அல்லலுற்ற மனம் ஆறுதல் அடைந்தது. பித்தம் கொண்ட சித்தம் சிறிது தெளிவு பெற்றது. வாதாபியை விட்டு புறப்பட்டு காஞ்சிக்கு செல்ல பல்லவ படை ஆயுதம் செய்து கொண்டிருந்தது. மாமல்லர் பரஞ்சோதியை அழைத்து பேசிக் கொண்டிருந்தார். பரஞ்சோதி, பல்லவரின் பெரும் படை முழுவதற்கும் தலைவன் நீ. வாதாபி கொண்ட நரசிம்மவர்மர் இன்று என்னை புகழ்ந்தாலும் உண்மையில் வாதாபியை கொண்டவன் நீதான். பல்லவர் வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கத்தக்க இவ்வெற்றியை பெற்றுத்தந்த உனக்கு என்ன பரிசு வேண்டுமானாலும் கேள். அரசே, போர்க்காலத்தில் பகை நாட்டில் கைப்பற்றும் எந்த பொருளும் அரசருக்கு உரியது. அதை உடனே உரிய அதிகாரியிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். நான் வாதாபியில் கைப்பற்றிய ஒரே ஒரு பொருளை மட்டும் பொக்கிஷ அதிகாரியிடம் ஒப்படைக்காமல் என் கூடாரத்தில் வைத்து கொண்டேன். அதை நானே எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும். அப்படியா பரஞ்சோதி? நீ உன் கூடாரத்தில் வைத்திருக்கும் பொருள் எவ்வளவு சிறந்த பொருளானாலும் சரி, அதை உனக்கே அளிக்கிறேன். அது என்ன பொருள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என்னுடன் வாருங்கள் அரசே. இந்த வையம் முழுவதையும் விலையாக கொடுத்தாலும் ஈடாகாத அந்த அரும் பொருளை காட்டுகிறேன். இருவரும் பரஞ்சோதியின் கூடாரத்துக்குள் நுழைந்தனர். கூடாரத்தின் நடுவே துங்க கரிமுகத்து தூமணியாம் விநாயக பெருமான் வீற்றிருந்தார். விநாயக பெருமானின் விக்கிரகம். பரஞ்சோதி, இதுதான் வாதாபி நகரிலிருந்து நீ எடுத்து வந்த அரும்பொருளா? இது எப்படி இங்கே வந்தது? அரசர் வினாவிற்கு விளக்கமாக பதிலளித்தார் பரஞ்சோதி. சிறுவர் பள்ளியை வேழப்படை தாக்கி கூழாக்கிய கொடுமையை, குழந்தைகளை கொன்ற கொடுமையை கூறினார். அது முதல் கனவிலும் நினைவிலும் யானைகள் அவரை விரட்டும் மனப்பிராந்தியை கூறினார். ஒரு நாள் இரவு வாதாபி கணபதியின் கோயிலில் சரணடைந்து ஆறுதல் பெற்றதை கூறினார். அரசே, இந்த கணபதியை கண்ட பிறகுதான் என் மனக்கவலை மாறியது. அந்த கணம் முதல் இந்த கணபதியை பிரிய மனமில்லாமல் எடுத்து வந்துவிட்டேன். இதை என்னுடன் எடுத்து சென்று என் சொந்த ஊரான திருசெங்கட்டாங்குடியில் பிரதிஷ்டை செய்ய போகிறேன். இதை எனக்கு பரிசாக கொடுத்த உங்களுக்கு என் நன்றி. வாதாபி கணபதி தமிழ்நாட்டு மக்களின் வல்வினைகளை நீக்கி நல்வாழ்வு நல்குவார். அரசே, யானை ஏற்றத்தில் நிகரற்றவன் நான். வேழப்போரில் வீராதி வீரன். இப்போது வேழங்களை கண்டே மிரளுகிறேன். வேழங்களை கண்டால் அவை குழந்தைகளின் தலைகளை மிதித்து கூழாக்கிய கொடும் காட்சியே மனதில் நிற்கிறது. அதனால் இனிமேல் வேழப்படையை நடத்தி வாகை சூட என்னால் ஆகாது. மேலும் ஒன்று, என் துணைவி திருவெண்காட்டு நங்கைக்கு குழந்தைகள் என்றால் கொள்ளை ஆசை. தனக்கு குழந்தை இல்லையே என்று நாளும் ஏங்குவாள். குழந்தைகளை கொன்ற கொடியவனுக்கு இறைவன் இனி குழந்தை பேச்சை கொடுப்பானா? கொடுத்தாலும் அந்த குழந்தை நீண்ட ஆயிலும் நிலைத்த ஆரோக்கியமும் பெறுமா? இந்த ஐயங்கள் என் மனதை அரிக்கின்றன. நான் செய்த பாவத்துக்கு கழுவாய் தேட வேண்டும். பிதாவின் பாவம் பிள்ளையை தீண்டாமல் காக்குமாறு இறைவனை வேண்ட வேண்டும். அதனால் அரசியலில் இருந்து விலகி அடியவர் சேவை மேற்கொள்ளப் போகிறேன். பெரும் படைத்தலைவனான நான் சிறு தொண்டனாக போகிறேன். அருள் கூர்ந்து என்னை அரசியல் பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும். பரஞ்சோதி கைகூப்பினார். கண்கள் கலங்க அவரை தழுவி கொண்டார் மாமல்லர். நான் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த 13 ஆண்டுகளாக படைத்தலைவனாக விளங்கி என் பெயருக்கு புகழ் சேர்த்தாய். நண்பா, சமய சேவைக்கு செல்லும் உன்னை தடுக்கும் ஆற்றல் எனக்கில்லை. திருநாவுக்கரசரை போல சைவ உலகில் பெரும் புகழ் பெருக. அரசியல் தலை சிறந்த மாவீரன் பரஞ்சோதியை இழந்தது. சைவ சமயம் தலை சிறந்த அடியவரான சிறு தொண்டரை பெற்று சிறந்தது. வாதாபியை வென்று வான்புகழ் கொண்ட பல்லவர் படை 9 திங்களுக்கு பிறகு காஞ்சி நகருக்கு திரும்பியது. வாதாபிக்கு சென்றதை விட திரும்பிய பயணத்துக்கு காலம் அதிகம் பிடித்தது. வழியிலுள்ள ஒவ்வொரு ஊரிலும் மாமல்லரை வரவேற்று வீரர்களுக்கு விருந்தளித்து வெற்றியை கொண்டாடினர். தலைநகரில் வெற்றி விழா கொண்டாடிய போதே பல்லவ அரசி பெருந்தேவி பகலவனைப் போல ஒரு புதல்வனை பெற்றெடுத்தாள். அதே நாளில் ஈழத்து ராணி சங்கா தங்கச்சிலை போல ஒரு தனையனை ஈன்றாள்.
அதனால் வெற்றி விழாவுடன் 2 இளவரசர்கள் பிறந்த நாள் விழாவும் சிறப்பாகவே நடைபெற்றது. விழாவில் கலந்து கொள்ளாமல் காஞ்சியிலும் தங்காமல் மாமல்லபுரத்துக்கு ஓடியவன் அபயன் ஒருவன்தான். வாதாபியின் வெற்றி அவனுக்கு பல வகையில் பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. ஹர்ஷனை வென்றவன் புலிகேசி. அந்த புலிகேசியை கொன்ற பல்லவர் படை வாதாபி நகரை தூளாக்கிய வீரப்படை வருகிறது என்பதை கேட்டாலே தாதோபதீசன் நடுங்க மாட்டானா? அவன் படை வீரர்கள் தொடை நடுங்கிகளாக மாட்டார்களா? மானவர்மனுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும். சூரமார போரிலே மானவர்மன் காட்டிய தீரமும் வாதாபி போரிலே அபயன் ஒரு படைத்தலைவனாக போரிட்ட வீரமும் இந்நேரம் இலங்கையை எட்டி இருக்கும். அதனால் இப்போது பல்லவ படையுடன் சென்றால் தாதோபதீசனின் படை வாள் எடுப்பதற்கு முன்பே வணங்கி வழிவிட்டு நிற்கும். மானவர்மன் தனக்குரிய அரியணையில் இலங்கை அரசனாக அமருவான். கற்பனையில் மானவர்மனுக்கு மகுடம் சூட்டி மகிழ்ந்தபடி மாமல்லபுரத்தை அடைந்த அபயன் ஏகம்பனை நாடி ஓடினான். ஏகம்பரே, கப்பல் கட்டும் வேலை முடிந்துவிட்டதா? இலங்கையை நோக்கி கப்பற்படை எப்போது புறப்படலாம் என்று கேட்டான். ஏகம்பர் அபயனை அழைத்து கொண்டு போய் மாளிகைகள் போல நிற்கும் மரக்கலன்களை காட்டினார். அபயரே, இன்னும் 1 திங்களில் இப்பணி முடிந்துவிடும் என்றார். அபயனும் மகிழ்ச்சியுடன் தலைநகருக்கு திரும்பினான். வெற்றி விழாவும் இளவரசர் பிறந்த நாள் விழாவும் ஒருவாறு நிறைவு பெற்றன. இப்போதும் மாமல்லரும் மானவர்மனும் ஒன்றாகவே இருந்தனர். சிங்கக்குட்டிகள் போன்ற தங்கள் குழந்தைகளை கொஞ்சுவதிலே காலம் கழித்தனர். அபயன் அரசரை காண வந்தான். பேரரசரே, மானவர்மனுக்கு நீங்கள் வரவேற்பு வழங்கிய போது இலங்கை அரியணையில் அமர்த்துவதாக வாக்கு கொடுத்தீர்கள். நாங்கள் இங்கு வந்து 2 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இடையே வந்த வாதாபி போரும் முடிந்துவிட்டது. இனிமேலாவது தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அல்லவா? வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அபயா. முதலில் படைக்கு தேவையான கப்பல்கள் தயாராகட்டும். பேரரசே, கப்பற்படை தலைவரை கண்டுவிட்டுதான் வருகிறேன். 1 திங்களில் கப்பல்கள் தயாராகிவிடும் என்று தெரிவித்தார். அதனால் தயாரானதும் படையுடன் புறப்படுவோம். அதுவரை நீயும் ஓய்வு எடுத்துக்கொள் அபயா. மற்ற வீரர்களுக்கும் ஓய்வு கொடு. அபயன் நம்பிக்கையோடு சென்றான். 2 நாட்களுக்கு பிறகு நரசிம்மவர்மர் மட்டும் மாமல்லபுர துறைமுகத்துக்கு சென்றார். ஏகம்பன் புதிய கப்பல்களை காட்டினார். பார்வையிட்டு கொண்டு வந்த அரசர், ஏகம்பன் கெட்டிக்காரன், இந்த கப்பல்களை 1 திங்களுக்குள் நிச்சயம் முடித்து விடுவான் என்று நினைத்தார். கப்பல்களை பார்த்து முடித்ததும் ஏகம்பன் பாராட்டுரையை எதிர்பார்த்து பல்லவ பேரரசரின் முகத்தை பார்த்தான். ஆனால் அவர் முகம் திருப்தியை தெரிவிக்கவில்லை. ஏகம்பா, இந்த கப்பல்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறியதை கேட்டு திடுக்கிட்டான் ஏகம்பன். அரசே, ஏதேனும் குறை இருந்தால் என்ன இருந்தால்? குறை இருக்கிறது. வாதாபி கொண்ட மாமல்லர் நரசிம்மவர்மரின் கப்பற்படை மற்ற மன்னர்களின் கப்பற்படை போல சர்வ சாதாரணமாக இருப்பதா? கூடாது. நமது கப்பல்களை பார்ப்பவர் வியப்படைய வேண்டும். ஏகம்பா, இந்த கப்பல்களை மாற்றியமை. அலைக்கடலின் நடுவே அணிவகுத்து செல்லும் நம் கப்பல்களை கண்டு அகிலமே அதிசயிக்கும் வகையில் மாற்றியமைக்க வேண்டும். என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என்பது புரியாமல் குழம்பினான் ஏகம்பன். பாயும் புலியின் வடிவில் ஒரு கப்பல், பறக்கும் அன்னத்தின் வடிவில் ஒன்று, சீரும் சிங்கத்தின் வடிவில் ஒரு கப்பல், சிதைக்கும் வேழத்தின் வடிவில் ஒரு கப்பல், ஆடும் மயிலின் வடிவில் ஒன்று, அழகு கிளியின் வடிவில் ஒன்று, இப்படி பல்வேறு உருவங்களில் கப்பல் கட்ட வேண்டும். இப்போதுள்ள கப்பல்களையும் மாற்றியமைக்க வேண்டும் என்றார் நரசிம்மவர்மர். ஏகம்பனின் திகைப்பு அதிகரித்தது. அரசே, உல்லாச கப்பல்களைத்தான் இப்படிப்பட்ட அலங்காரங்களுடன் அமைப்பது வழக்கம். போர்க்கப்பல்களுக்கு இந்த அழகுகள் தேவையில்லையே. தேவையா இல்லையா என்பதை முடிவு செய்யும் பொறுப்பு உன்னுடையதல்ல ஏகம்பா. இட்ட கட்டளையை நிறைவேற்று. மன்னரின் குரல் கடுமையடைய ஏகம்பன் கலங்கி, மன்னித்து விடுங்கள் மாமன்னரே, இப்போதே இக்கப்பல்களின் வடிவத்தை மாற்றி அமைக்கிறேன். உயிர் பெற்ற விலங்குகளும் பறவைகளும் கடற்பரப்பிலே உலவுகின்றனவோ என்று உலகோர் உரைக்க, தாங்கள் உவக்க இக்கலங்களை நான் மாற்றுகிறேன். நல்லது, அப்படியே செய். மேலும் அவசரப்படாமல் செய். ஆற அமரச் செய். நேரம் அதிகமானால் பாதகமில்லை. இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆனாலும் பாதகமில்லை என்றார் மாமல்லர். அப்படியே அரசே என்று உரைக்கும் போதே மனம் சிந்தித்தது. மாமல்லர் ஏமாற்றுக்காரர். மானவர்மனுக்கு உதவியாக கப்பற்படையை அனுப்ப விரும்பவில்லை. அதனால்தான் காலம் தாழ்த்த விரும்பி கலன்களை உருவாக்கி மாற்றங்களை செய்ய சொல்கிறார். இவரா இலங்கையை வென்று மானவர்மனுக்கு தரப்போகிறார்? இல்லை இல்லை என்று நிந்தித்தது ஏகம்பனின் மனம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பின் குறிப்பு: இலங்கையை நோக்கி சென்ற மாமல்லரின் கப்பல்கள் பல உருவங்களுடன் அமைந்திருந்தன என்று மகாவம்சம் என்ற நூல் கூறுகிறது. ராஜ நட்பு.
அத்தியாயம் 22. நட்பு பைத்தியம். காஞ்சிபுரத்தின் கடை வீதியில் மக்களின் நெரிசல் அதிகம் இருந்தது. உள்ளூர்காரர்களும் வெளியூர் மக்களுமாக நிறைய பேர் இருந்தனர். ஒவ்வொரு கடையின் முன்பும் நின்று விலை பேசுவோரும் வேடிக்கை பார்ப்போரும் வேண்டிய பொருட்கள் இருக்கிறதா என்று விழியால் துழாவுவோருமாக ஜன நடமாட்டத்தை தடை செய்தனர். அதனால் மக்கள் முன்னே நின்றவர்களை தள்ளி கொண்டு வழி ஏற்படுத்தி கொண்டு சென்றனர். இந்த கூட்டத்தில் நாம் முன்பு பார்த்த ரத்தின வணிகரையும் முத்து வணிகரையும் சந்திக்கிறோம். இவர்கள் மாமல்லரும் மானவர்மரும் தான் என்பது நேயர்களுக்கு தெரிந்ததுதான். கடை வீதியில் காவலுக்காக சில வீரர்கள் சுற்றி கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் தன் மீது மோதி கொண்ட ஆளை பார்த்து, கண் தெரியவில்லையா என்று கேட்க, மோதியவன், கண் தெரிகிறது, என் கண்ணுக்கு ஆளும் தெரியும், ஆளின் பெயரும் தெரியும் என்றான். வீரனுக்கோ ஆச்சரியம். எதிரே இருப்பவனை உற்று உற்று பார்த்தான். எங்கோ பார்த்த நினைவுதான், ஆனாலும் சட்டென்று பெயர் நினைவில் வரவில்லை. ஆளை பார்த்தால் விவசாயியை போல இருக்கிறான். விவசாயி வீரனிடம் கேலி பேசுகிறானே. ஒற்றர் படையிலிருந்து விலகி 2 ஆண்டாகிவிட்டதால் ஒற்றரியும் திறனுமா உன்னை விட்டு விலகிவிட்டது வைரமுத்து? விவசாயி கேட்டதும் வீரன் வைரமுத்துவின் வியப்பு விண்ணாக விரிந்தது. அந்த வீரன் வாதாபியில் இருந்த பல்லவ ஒற்றர்களின் தலைவனான வைரமுத்துதான். பல்லவ படை வாதாபிக்குள் நுழைந்ததும் அரசரின் உத்தரவுப்படி ருத்ரன் சில வீரர்களுடன் சென்று சிறைப்பட்டிருந்த வைரமுத்துவின் மனைவியையும் மகனையும் விடுவித்தான். அவர்களையும் வைரமுத்துவையும் அப்போதே காஞ்சிக்கு அனுப்பி வைத்து விட்டான். வாதாபியிலிருந்து மன்னர் திரும்பி வந்ததும் வைரமுத்துவை ஒற்றர் படையிலிருந்து விலக்கி நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து ஓய்வு பெறவும் கட்டளையிட்டார். ஆசபாசங்கள் மனதின் அடித்தளத்தில் அடங்கி இருக்க வேண்டும். அவை ஒருவரின் செயலில், நடையில், மொழியில் வெளிப்படக்கூடாது. இது ஒற்றனுக்கு உரிய லட்சணம். வைரமுத்துவின் குடும்ப பாசம் ஒரு நாட்டின் பெருமையை குலைக்க காரணமாக இருந்தது. என்றாலும் அவன் இதற்கு முன்பு செய்த சேவைக்காக பரிசளித்து ஒற்றர் பணியிலிருந்தும் விடுவித்தார் அரசர். ஆனால் வைரமுத்து பரிசு வேண்டாம், எனக்கு அரண்மனை சேவகம்தான் வேண்டும் என்று விடாப்பிடியாக ருத்ரனிடம் வேண்டவே அவன் பரிந்துரைக்க வைரமுத்துவை நகர காவல் படையில் சேர்த்துவிட்டார் மாமன்னர். தன் கடமையை செய்யும் இடத்தில் யாரோ ஒரு விவசாயி தன் பூர்வாங்கத்தை அறிந்து பேசவே ஆச்சரியமடைந்தான். உழவனே, நீயும் பல்லவ ஒற்றர் படையினன் என்பது தெரிகிறது. ஆனாலும் உன் முகத்தை கண்டு பெயரை சொல்ல முடியவில்லை. நான் ஒற்றர் பணிக்கு தகுதியற்றவன்தான். கவலை தோய்ந்த குரலில் வைரமுத்து சொல்ல விவசாயி அவன் முதுகில் தட்டி கொடுத்து, வைரமுத்து, என் வேடிக்கை பேச்சு உனக்கு வேதனை அளித்து விட்டதற்காக வருந்துகிறேன். நீ வாதாபிக்காரனாக இருந்தபோது நான் ரேநாட்டாக இருந்தவன் என்றான் விவசாயி. அட குமரனா, நீ பாண்டிய நாட்டில் இருப்பதாக அல்லவா கேள்விப்பட்டேன். மெல்ல பேசு, ஒற்றர் பணியில் ஒட்டுதல் இல்லை, அதனால் சத்தம் போடுகிறாய். மாமல்லர் வாதாபியில் இருந்தபோது பாண்டியன் நம் எல்லையை தாண்டி வரப்போகிறான் என்பதை அறிந்து சொன்னேன். அமைச்சர் பேரறையரை உடனே கோட்டை காவற்படை முழுவதையும் அனுப்பினார். சிறிது தூரம் முன்னேறிய அரிகேசரி இந்த படையை பார்த்தே ஓடிவிட்டான். அதனால் என் பதவி உயர்ந்தது. இப்போது நான் ருத்ரனுக்கு அடுத்த துணைவனாக பணியாற்றுகிறேன் என்றான் குமரன். குமரா, நகர காவல் வேலை சோர்வு தருகிறது, சோம்பல் தான் வளர்கிறது. களத்திலே போரிட்டாலாவது புகழ் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். இலங்கை போர் வரும் வரும் என்கிறார்களே, எப்போது வரும்? இலங்கை போர் வரவே வராது. வராதா? ஏன்? அது ரகசியம். என்னிடம் சொல்லக்கூடாதா குமரா? அவனை வீதியின் ஓரத்துக்கு இழுத்து போய் மெல்லிய குரலில் ரகசியம் சொன்னான். இலங்கையை வென்று மானவர்மரை அரசனாக்குவது நம் மன்னருக்கு எளிது. அவர் நினைத்தால் ஸ்ரீராமனை போல மாமல்லபுரத்திலிருந்து இலங்கைக்கு ஒரு பாலம் அமைத்தே படை நடத்திவிடலாம். ஆனால் அவர் செய்வது என்ன? ஆரம்பத்திலிருந்தே கப்பல் கட்டும் வேலையை தாமதப்படுத்தினார். கட்டி முடித்த கப்பல்களை புலி சிங்க உருவில் மாற்றியமைக்க சொன்னார். அதையும் மெதுவாக செய்ய சொல்லி கட்டளை. அதனால் மன்னர் இலங்கை படையெடுப்பை இப்போது கை கொள்ளப் போவதில்லை. குமரன் சொன்னதை கேட்ட வைரமுத்து தன் கருத்தை கூறினான். படைத்தலைவர் பரஞ்சோதி விலகிவிட்டார். சமரா பிராமன் படைத்தலைவர். வாதாபி போரில் அனுபவம் பெற்ற மானவர்மரையும் அபயனையும் பல்லவ படைத்தலைவர்களாக்கி கொள்ள நினைக்கிறாரோ என்னவோ நம் அரசர். இருக்கலாம் வைரமுத்து. இருவர் பேசியதையும் ரத்தின வணிகரும் முத்து வணிகரும் கேட்டனர். பின் இருவரும் கடை வீதியின் முனைக்கு சென்று அங்கே கட்டியிருந்த தம் குதிரைகளில் ஏறினர். முத்து வணிகரின் முகத்தில் வாட்டம், ரத்தின வணிகரின் முகத்தில் குழப்பம். முத்து வணிகரே, உங்கள் வதனம் வாடி போய்விட்டதே. மாமல்லர் மானவர்மரை ஏமாற்றுகிறார் என்று மனவருத்தமா? இல்லை ரத்தின வணிகரே, மாசற்ற மாமல்லரை பற்றி அரசியல் பணியாளர்களே இப்படி குறை கூறினால் அங்காடி மக்கள் எவ்வளவு கூறுவார்கள்?
இந்த மானவர்மனால் அல்லவா மன்னருக்கு இந்த இழிபெயர் வருகிறது. வணிகர்களின் குதிரைகள் கடை வீதியை கடந்து மக்கள் நெருக்கமற்ற சிறிய தெருவில் மெதுவாக சென்று கொண்டிருந்தன. ரத்தின வணிகர் தம் குதிரையை நிறுத்தி முத்து வணிகரிடம் பேசினார். மானவர்மா, என்னிடம் நீ எந்த உதவியை நாடி வந்தாயோ அந்த உதவியை என்னால் செய்ய முடிந்தும் செய்யாமல் தள்ளி போடுகிறேன். அபயன் என் மீது ஆத்திரம் கொண்டிருக்கிறான் என்பதும் அவனை நீ அடக்கி வைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். உண்மையை சொல், என் மீது உனக்கு கோபம் இல்லையா? என் வெற்றிக்கு துணை நின்றாய் நீ. உன் வெற்றிக்கு துணை செய்யாமல் நான் ஏமாற்றுகிறேன் என்று நினைத்ததில்லையா? இல்லை அரசே, நீங்கள் என்னை ஏமாற்றுவீர்கள் என்ற எண்ணம் என் உயிர் அணுக்கள் எவற்றுக்கும் இல்லை. என்னை பிரிய மனமில்லாமல் நீங்கள் இலங்கை யுத்தத்தை தள்ளி போடுகிறீர்கள். உங்களை பிரிய மனம் இல்லாததால் அதை தவறாக நினைக்காமல் அதையே இனிக்கும் செய்தியாக நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த பேச்சு மாமல்லரை புல்லரிக்க செய்தது. இத்தகைய நண்பனை அவனுக்கு உரிய அரசை பெறாமல் நான் தடுக்கிறேனே, தவறு தவறு. இன்றையிலிருந்து 30ஆம் நாள் பல்லவ கப்பற்படை இலங்கை நோக்கி புறப்பட செய்வேன் என்று உறுதிப்படுத்தி கொண்ட மாமல்லர் அந்த கணம் முதலே அதற்கான திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தார். அலைக்கடல் இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு கப்பல் படையை கண்டதில்லை. சிங்கம், புலி, யானை, மயில், குயில், கிளி, அன்னம் முதலிய பிரம்மாண்டமான விலங்குகளும் பறவைகளும் கடற்பரப்பை நிறைத்தன. 100க்கும் மேற்பட்ட கலங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருவத்தில். இந்த கலங்களை காண்பதற்காகவே காஞ்சி நகர மக்கள் கடல் மலைக்கு வந்தார்கள். பல்லவ படை இலங்கை நோக்கி செல்லும் நாள் அது. மன்னர் நரசிம்மவர்மர் துறைமுகத்துக்கு வந்து மானவர்மனை மார்புற தழுவி இன்பமும் துன்பமுமான இருவகை கண்ணீர் சொரிந்து விடை கொடுத்தார். பல்லவ படைக்கு சமரா பிராமன் தலைவன் என்றாலும் அவன் மானவர்மனின் விருப்பப்படி நடந்து இலங்கையை வென்று அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது மன்னரின் உத்தரவு. மானவர்மனுடன் இப்போது சங்கா செல்லவில்லை. வெற்றிக்கு பிறகு அவளை அனுப்பி வைப்பதாக தெரிவித்திருந்தார் அரசர். பல்லவ கப்பற்படை இலங்கையை அடைந்தது. தாதோபதீசன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. காஞ்சியில் இருந்த அவனுடைய ஒற்றர்கள் முதலில் இப்போதைக்கு இலங்கைக்கு ஆபத்து இல்லை என்ற செய்தியையே அனுப்பி கொண்டிருந்தனர். திடீரென்று பல்லவ படை இலங்கை நோக்கி வரலாம் என்ற செய்தி வந்தது. அடுத்து படை புறப்பட்டு விட்டது என்ற செய்தி. இப்போது இலங்கை கரைக்கு பல்லவ படை வந்தே விட்டது. ஓரளவு படையை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியிருந்தான் தாதோபதீசன். பல்லவ படை அதை யானை பசிக்கான சோழபுரியாக அழித்து அனுராதபுரத்தை நோக்கி சென்றது. அனுராதபுரத்தின் எல்லையில் நடந்த போரிலும் தாதோபதீசன் தோற்று ஓடினான். ஓடுபவனை விரட்டி பிடித்து கொன்றுவிட வேண்டும் என்று அபயன் வற்புறுத்தினான். அபயா, தாதோபதீசனை நீயே பிடித்து என் முன்பு நிறுத்தினாலும் நான் கொல்ல மாட்டேன். என்னுடன் போரிட்டு கீழே விழுந்தாலும் அவனை கொல்ல மாட்டேன். அவனால் அல்லவா நான் நரசிம்மவர்மரை நண்பராக பெற்றது. அவனை கொல்ல மாட்டேன் என்று நான் காஞ்சி அரசவையில் சொன்னதை மறந்துவிட்டாயா? மானவர்மன் உணர்ச்சி ததும்ப கூறியதை கேட்ட அபயன், உலகில் எத்தனையோ பைத்தியங்கள், இது நட்பு பைத்தியம் என்று கூறி சிரித்து கொண்டான். மறுநாள் அனுராதபுரத்துக்குள் மானவர்மன் வெற்றி வீரனாக நுழைய வேண்டும். தோற்று ஓடிய தாதோபதீசன் தன் படை வீரர்களுடன் அனுராதபுரத்தின் தெற்கில் இருந்த காட்டில் அன்று இரவு தங்கியிருந்தான். விழிந்ததும் இன்னும் தெற்கே சென்று ரோகண நாட்டில் தலைமறைவாகிவிட திட்டம். மானவர்மனை விரட்ட பாண்டியனை நாடலாமா அல்லது சேரன் உதவியை கோரலாமா? பாண்டியன் அனுப்பும் படையாலோ சேரன் அனுப்பும் சேனையாலோ இந்த பல்லவ படையை வெல்ல முடியுமா? தாதோபதீசன் யோசனையால் உறங்க முடியாமல் தவித்தான். நள்ளிரவில் தாதோபதீசனின் ஒற்றன் ஒரு ஆச்சரிய செய்தியுடன் வந்தான். அரசே, பல்லவ படைக்குள் ஏதோ கலவரம், கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது. என்ன, படைக்குள் கலகமா? அப்படி இருந்தால் எவ்வளவு நல்லது. தாதோபதீசனுக்கு சுக்கிர திசை போலும். மறுநாள் காலையில் வந்த செய்தி அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பல்லவ படையின் பெரும்பாலான வீரர்களும் சமரா பிராமணனும் வந்த வழியே திரும்பி துறைமுகத்தை நோக்கி செல்கின்றனர். மானவர்மனும் அபயனும் சில 100 வீரர்களுடன் தனித்து விடப்பட்டனர். காரணம் என்ன? காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, இப்போது மானவர்மனை எதிர்த்து விரட்டுவோம், கிடைத்தால் கொல்லுவோம். தாதோபதீசன் தன் படை வீரர்களுடன் மானவர்மனை விரட்டச் சென்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.